உனக்கும் உன் புருஷனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? உன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்னு உன் புருஷன் கேஸ் போட்டிருக்கானா? நான் எதுக்கு உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன்? நீயே என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட நான் விட மாட்டேன். ஹாய் அண்ணி. அண்ணன் தீபாவளிக்கு என்ன கிஃப்ட் தர போறாரு? புடவையா, ஜுவல்ஸா? அதெல்லாம் இல்ல, அவரு அதை விட பெரிய கிஃப்டா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சரி சரி, இந்த பேக்கை நான் அங்க பிளேஸ் பண்ணிடுறேன். அண்ணா, என்ன சித்ரா? உங்களுக்கும் அன்னைக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. அண்ணி கண்ணை கசக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா? அப்படி எதுவும் நடக்கலையேம்மா. உங்களுக்குள்ள வேற ஏதாவது ப்ராப்ளமா? சேச்சா, அப்படிலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லம்மா. பின்ன என்ன இது? இதுல தெளிவா டைவர்ஸ்னு போட்டிருக்க. உங்க ரெண்டு பேரோட டீடைல்ஸும் கரெக்டா இருக்கு. மறைக்காதீங்க. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க. எனக்கு படபடப்பா இருக்கு. பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லல்ல? சேச்சா, அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. அப்படின்னா இது என்ன? இதுக்கு என்ன பதில்? அது என்னோட ஃப்ரெண்டுக்குமா. அப்ப ஃப்ரெண்ட் பேர்ல இருக்கணும். எதுக்கு உங்க பேர் இருக்கு? அது என் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தன் டைவர்ஸ் அப்ளை பண்ற பத்திர மாடல் கிடைக்குமான்னு கேட்டான். சரின்னு அதுக்காக அடிச்சு கொடுத்தமா. அவ ஒய்ஃப் பேர் சொல்லாததால என் பேரையும் சிந்து பேரையும் சேர்த்து டைப் பண்ணிட்டேன். அவ்வளவுதாமா. டைவர்ஸ் பண்ண ஐடியா கொடுக்கிறதுக்கு நீ என்ன லாயரா? அது கண்ணி பேர் தான் கொடுப்பியா? அது சும்மா மாடலுக்கு ட்ரை பண்ணி பார்த்தமா. அதை ஸ்டேஷன்ல கிழிச்சு போடாம தெரியாதனமா இங்க கொண்டு வந்து அது பிரச்சனை ஆயிடுச்சு. அவ்வளவுதாமா, மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. சரி, இப்ப நம்புறேன். ஆனா இதுல ஏதாவது கொஞ்சம் உண்மை இருந்துச்சுன்னா கூட நான் நேரா ஏஜி கிட்ட சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா மாப்ள? இல்ல, இப்பதான் வந்து. என்ன மாப்ள தனியா வர சொன்னீங்களே, என்ன விஷயம்? சொல்றேன். ஆமா மாப்ள, நீங்க விசேஷத்துக்கு வந்துருவீங்கல்ல? வரேன். அப்பா, இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எங்க நீங்க வர முடியாதுன்னு சொல்றதுக்காக என்னைய கூப்பிட்டீங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஊரெல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. இந்த நேரத்துல நீங்க கூப்பிடவும் நான் என்னமோ ஏதோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். நான் என்னைக்கும் கொடுத்த வாக்குல இருந்து பின் வாங்க மாட்டேன். அது தெரியும். ஆனாலும் அது சரி, சொல்லுங்க என்ன விஷயம்? அதே மாதிரி நீங்களும் கொடுத்த வாக்குல இருந்து பின் வாங்க மாட்டீங்கல்ல? ஆமா, நான் என்ன வாக்கு கொடுத்தேன்? தலை தீபாவளிக்கு எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சா? முக்காவாசி முடிஞ்சிருச்சு. மீது மீதி மீதி சின்ன சின்னதா இருக்கும். நான் எப்படி முடிச்சிருவேன்? எனக்கு செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு மறந்துட்டீங்களா? 10 பவுன் நகை, எனக்கும் என் குடும்பத்துக்கு ஏற்ற லக்ஸூரியஸான ஏற்பாடுகள், அதுக்குள்ள கொடுத்த வாக்கு மறந்துட்டீங்களா? இல்ல, மறக்கல. அந்த அது செஞ்சிருவேன், கண்டிப்பா செஞ்சிருவேன். ஏன் தயங்குறீங்க? நீங்க சொல்றத பார்த்தா டவுட்டாவே இருக்கு. அதுல ஒரு சின்ன சிக்கல். இல்ல, நான் நிச்சயமா பண்ணிடுவேன். சொல்ல மாற மாட்டேன். எங்க ஊருக்கு போறதுக்கான ஏற்பாடு, சமையல் செலவு, போக்குவரத்து செலவு, இப்படி கொஞ்சம் நிறைய செலவாகுது.
ஆனா எப்படியாவது கண்டிப்பா ஒரு 5 பவுன் போட்டுருவேன். மீதி எவ்வளவு சீக்கிரம் தர முடியுமோ நான் தந்துடுறேன். பேலன்ஸ் வைக்காதீங்க. அந்த 5 பவுனையும் இப்போவே போட்டுருங்க. எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டீங்களே, உடனே கொடுக்கலன்னா நல்லா இருக்கா? என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? சரி மாப்பிள்ள, அதையும் நான் செஞ்சிடறேன். எப்படி செய்வீங்க? எப்படியோ செஞ்சிடுவேன், கடை வாங்கி கூட. அதுவும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் செய்கிற சீரில் கடை வைக்கவே கூடாது. வெளியில் கடை வாங்கியாவது நான் அதை செஞ்சிடுறேன். கடன் எல்லாம் வாங்க வேணும். இந்தாங்க. பணமா? எதுக்கு? செய்ய வேண்டிய நகை ஏற்பாடுகள் இதை வச்சு முடிச்சிருங்க. என்ன சொல்றீங்க? எங்க வீட்டு மருமகளுங்க எல்லாருக்கும் முன்னாடி நகை பணம் என்னென்னமோ கேட்டாங்க. அதுக்கு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. இப்போ முடியாதுன்னு சொன்னா கௌரவமா இருக்காதுல்ல? அதான் சொல்றேன், இந்த பணத்தை வச்சு எல்லா செலவையும் செஞ்சுக்கோங்க. இல்லை மாப்பிள்ள, வேணாம், இது தப்பு. ஆஹா, தலை தீபாவளிக்கு வர்ற மருமகன்ட்டே பணத்தை வாங்கி அவங்களுக்கே சீர் செய்யறது நல்லா இல்லை. கல்யாணம் தான் முறையாக நடக்கல, தலை தீபாவளியும் முறையில்லாமல் நடக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு பணம் வேணாம் மாப்பிள்ள, நான் ஏதாவது பண்ணி சமாளிச்சுக்கிறேன். அப்படி இல்லை, இந்த சம்பிரதாயம் பண்ணணும்னு நான் கேட்டேன். உங்க ஆசைக்காக தானே இதை செய்றீங்க. நீங்க கஷ்டப்படுறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற பண நெருக்கடியில் நீங்க எனக்காக கடன் வாங்கி கஷ்டப்படுறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க வருத்தப்பட்டு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேணாம் ப்ளீஸ். இந்தாங்க, இந்த பணத்தை நிம்மதியா செலவு பண்ணுங்க. இந்தாங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எப்படி மாப்பிள்ள உங்ககிட்ட போய்? ஆனா நான் அப்படி நினைக்கல. போயிட்டு வரேன். அபினவ், நீங்க எனக்கு மருமகன் இல்லை, என் மகன். இந்தம்மா ஓடிபி நம்பர் 456 7. ஐயோ, நம்பரை மாத்தி சொல்லிட்டேமா? ஒரு நம்பர் கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. 6776. எதுக்கு இப்ப என்ன அவசரமா கூப்பிட்ட? நான் எவ்வளவு பிஸி தெரியுமா? அப்படி என்ன பிஸி? அது எதுவோ அதை விடு. எப்பவும் எனக்கு ஃபோன் பண்ணி தானே டார்ச்சர் பண்ணுவ. இப்ப எதுக்கு நேர்ல வர சொன்ன? சில விஷயங்கள் எல்லாம் நேர்ல தான் சொல்ல முடியும். அப்படி என்ன விஷயம்? சொல்றேன். இது என்ன பட்டாசு பாக்ஸ்? சிபிஐ வேலையை விட்டுட்டு வார்ட் கவுன்சிலர் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சிட்டியா? அதுக்கு பட்டாசு வெடிக்க போறியா? பட்டாசு நான் வெடிக்கிறதுக்கு இல்ல, நீ வெடிக்கிறதுக்கு. நான் வெடிக்கிறதுக்கா? எதுக்கு? தலை தீபாவளிக்கு போறல, போய் சந்தோஷமா வெடி. நீ என்ன பிளாக்மெயில் பண்ணி தானே எவிடன்ஸ் எடுக்கிற வேலையை கொடுத்த. நான் என்னமோ உன்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் மாதிரி தீபாவளி கிஃப்ட் எல்லாம் கொடுக்குற. முடிஞ்சா வெடி, இல்லனா உங்க அப்பனோட இறுதி ஊர்வலத்துல வெடி. என்ன சொன்ன? எதுக்காக என் அப்பா சாவணும்? உங்க அப்பாக்காக இவ்வளவு சத்தம் போடுறியே, இதே ஆக்ரோஷம் எவிடன்ஸ் தேடுறதுல இல்லையே. அப்படி இருந்திருந்தா ஆதாரத்தை தேடுறதை விட்டுட்டு தலை தீபாவளி கொண்டாடுறதுக்கு ரெடியா இருப்பேன். நான் தலை தீபாவளி கொண்டாடுறேன் இல்ல கால் தீபாவளி கொண்டாடுறேன், அத பத்தி உனக்கு என்ன கவலை? உனக்கு தேவை எவிடன்ஸ். சரி, எவிடன்ஸ் கொடு. ஏன் முழிக்கிற? உனக்கு தேடுற ஆர்வம் குறைஞ்சிட்டே வருது. அந்த ஏஜோட வாழ்ற ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு மூளையே இல்லையா? அந்த ஹிட்லர் மேல எனக்கு என்ன ஆசை? இது திரும்ப திரும்ப சொல்லி என்ன கொலைகாரி ஆக்காத. அந்த ஆளு ஜெயிலுக்கு போற நாள் எப்ப வரும்னு நான் காத்துட்டு இருக்கேன். ஹிட்லர் திருட்டுத்தனமா கட்டின தாலிய இன்னைக்கு வரைக்கும் தேவையில்லாத சுமையா சுமந்துட்டு திரியறேன். நான் போய் அந்த ஆள் மேல போய் ஆசைப்படுவேனா? அப்படி தெரியலையே.
ஏஜேக்காக பூஜை பண்ற, ஏஜேக்காக விரதம் இருக்கிற, ஏஜேவோட ரெஸ்டாரண்ட் டெவலப் பண்ற, இப்போ தலை தீபாவளியை கொண்டாட ரெடி ஆயிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம் தான். நீ கொடுத்த வேலையை முடிக்கணும்னா இந்த மாதிரி வேஷம் எல்லாம் போட்டுதான் ஆகணும். இதுக்கே அந்த ஹிட்லர் என்ன மதிக்க மாட்டேங்கிறாரு. அவரோட மருமகளுங்க கண் கொத்தி பாம்பா என்ன கவனிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்றது? நான் கேட்ட கேள்விக்கு 500 பதில் சொல்றேன். ஆனா ஒரே ஒரு எவிடன்ஸ் எடுக்க உன்னால முடியல. ஏய், உன் வேலையை தானே நான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா அது மெதுவா தான் நடக்குது. எவிடன்ஸ் எடுக்கிறது அவ்வளவு ஈஸியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஈஸி இல்லையா இல்ல விருப்பம் இல்லையா? என்ன நக்கல் பண்றியா? நான் என்ன அங்க சும்மாவா இருக்கேன்? அந்த ஹிட்லர் உன்னை விட பெரிய திருடனா இருக்காரு. நான் உனக்கு திருடனா? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போகும்போது டிஸ்டர்ப் பண்ணா இப்படிதான் ஆகும். சரி சரி, அவர் உன்னை விட புத்திசாலியா இருக்காரு. என்ன புத்திசாலின்னு சொன்னாலும் என்ன திருடன் சொன்னாலும் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏஜே கொலகாரன்ற ஆதாரம் எனக்கு கிடைச்சாகணும். உனக்கு சிபிஐல இந்த ஒரு கேஸ் மட்டும்தான் இருக்கா? வேற கேஸே இல்லையா? இல்ல இந்த கேஸ் சக்சஸா முடிச்சாதான் வேலையில இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்களா? எப்ப பார்த்தாலும் ஹிட்லரையே நோண்டிட்டு இருக்க. உனக்கு அது தேவையில்லாத விஷயம். ஒன்னால் அந்த லாக்கர் ஓபன் பண்ணி பார்க்க முடியுமா முடியாதா? அதுக்கு தானே ட்ரை பண்றேன். இந்த வேகம் எனக்கு பத்தாது. வேகம் பத்தலனா 1 லிட்டர் ஸ்பீட் பெட்ரோலை வாங்கி குடிச்சிட்டு ட்ருன்னு ஓட சொல்றியா? ஏய், நானே அங்க தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆதாரத்தை எடுக்கிறது கொடுமைனா அதை விட நரகம் அந்த ஹிட்லர் கூட வாழ்றது. அங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் டார்ச்சரா இருக்கு. உன்னோட சாக்கு போக்கெல்லாம் கேட்கறதுக்கு என்னால முடியாது. எனக்கு உடனே ஆதாரம் வந்தாகணும். இல்ல உங்க அப்பனை தூக்கிட்டு போய் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டே இருக்க? ஒரு உசுரை கொல்றது அவ்வளவு சாதாரணமா போச்சா? எங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரு? இல்ல நான் தான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு எங்க 2 பேரையும் குற்றவாளி மாதிரி நடத்துற? ஒரு சிபிஐ அதிகாரி மாதிரியா நடந்துக்கிற? குற்றத்தை தடுக்கிறது தானே உன் வேலை. நீயே ஒரு வில்லன் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. உன்னால அந்த ஆதாரத்தை எடுக்க முடியலன்னு தானே என்ன எடுக்க சொல்ற? அத நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு அவசரமாலாம் எடுக்க முடியாது. அப்படி அர்ஜென்ட்டா வேணும்னா நீயே பார்த்து எடுத்துக்கோ. நான் பேச்சு மாறுது. தெனாவட்டா பேசி தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? இப்போ எவிடன்ஸ் எடுத்து தர முடியுமா முடியாதா? இப்படி பேசினா ஒத்து வராது. பொறுமையா இருந்தாதான் ஆதாரம் கைக்கு வரும். பொறுமையா இருக்க முடியாதுன்னா உன் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு இத டீல் பண்றதுக்கு வேற ஆளு போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு ஜாலியா ஓடிபி சொல்லிட்டு உட்காந்துக்க. ஏய், இப்படி எல்லாம் பேசி நீ தப்பிக்க முடியாது. அந்த எவிடன்ஸ் நீ தான் எடுத்து தரணும். அது வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். முடியாது. இப்படி எல்லாம் மிரட்ட வேணாம். ஏய், என்ன எங்க அப்பாவை கொல்லுவேன்னு மிரட்ட போறியா? நான் இப்பவே போய் பிரஸ் மீடியா எல்லாத்தையும் வர சொல்லி இந்த உண்மையை போட்டு உடைக்கிற. அப்புறம் என் மேலயும் என் அப்பா மேலயும் நீ எப்படி கை வைக்கிறேன்னு பாப்போம். கை வைப்பேன், சத்தியமா கை வைப்பேன். உன் வேலை போகும். உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. போலீஸ்க்கே ஜெயில் பயம் காட்டுறியா? என் வேலை போயிடுன்னு என்னையே மிரட்டுறியா? எனக்கு மட்டும் அந்த எவிடன்ஸ் கிடைக்கலன்னு வெய், உன்னையும் உன் அப்பனையும் போட்டு தள்ளுவேன். பாக்குறியா? ஏய், என்னையா நீ இப்படி பேசுற? ஆபீசர் மாதிரியா நடந்துக்கிற? எனக்கும் உனக்கும் என்ன முன்பகையா? ஒரு கொலைகார மாதிரி பேசுற? வாழ்நாள் முழுசும் ஜெயிலுக்கு போயிடுவ, ஜாக்கிரதை. கொலை செஞ்சுட்டு வாழ்நாள் ஃபுல்லா வெளியில இருக்கானே அந்த ஏஜே, அது பரவாயில்லையா? அதுக்கு எங்களை கொல்லுவியா? அவன் பொண்டாட்டிய கொன்னதுக்கு ஏஜே ஜெயிலுக்கு போகணும். அதுக்கு நான் யார வேணாலும் கொல்லுவேன். ஹிட்லர் யாரையோ கொன்னதுக்கு நாங்க எதுக்கு சாகணும்? ஹிட்லர் யாரையோ கொல்லல, அவன் கொன்னது ஏன் தங்கச்சி. என்ன சொல்ற நீ? பிரபலி உன் தங்கச்சியா? ஆமா, என் ஒரே தங்கச்சிய கொன்ன அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அவன் கொன்னுட்டு யோகிய மாதிரி ஊர்ல சுத்திட்டு இருப்பான். அதை நான் பார்த்துட்டு இருக்கணுமா? ஐயோ, எனக்கு தலையே சுத்துது. இது எப்படி நடந்தது? ஏஜே பிரபலிய கொன்னதுக்கு என்ன காரணம்? அதுக்கு தான் நான் உன்னை உள்ள அமிச்சேன்.
ஏஜே என் தங்கச்சியை ஒரு மலை உச்சியிலேருந்து தள்ளி கொண்டுட்டான், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் அதுக்காக விட முடியுமா? துப்பாக்கி எடுத்து அவனை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அந்த ஏஜே அப்படி சாவக்கூடாது. அவன் இந்த ஊரில் காப்பாற்றி வச்சிருக்க பேரு, கட்டி வச்சிருக்க சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் அழிச்சு அவன் கௌரவத்தோட சேர்த்து மூட்டை கட்டி அவனை தூக்கி உள்ள போடணும். அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. அப்போ அந்த லாக்கர்ல தான் ஆதாரம் இருக்குன்னா நீயே போய் எடுத்துக்க வேண்டியதானே? நான் போனா அவனுக்கு என் அடையாளம் தெரிஞ்சிடும். அது கூட பரவாயில்ல. ஆனா ஆதாரம் கிடைக்கலன்னு வை, என்னை பார்த்தா நான் உஷாராயிடுவான். அவனோட அரசியல் செல்வாக்கு, போலீஸ் அதிகாரம், அந்தஸ்துன்னு தப்பிச்சிருவான். இதுக்குதான் என்ன போட்டு இந்த டார்ச்சர் பண்ணியா? சரி, இப்பவும் கேக்குறேன், உனக்கும் உன் மச்சானுக்கும் இருக்கிற பிரச்சனையில என்னையும் எங்க அப்பாவையும் சம்மந்தமே இல்லாம ஏன் இழுக்கிற? எது சம்மந்தம் இல்ல? என் தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு நீ தானே வந்திருக்க. ஏஜே பிரவலியை கொண்டுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டான். ஒரு கொலைகாரனுக்கு முட்டு கொடுக்க வந்தவ தானே நீ. அவன் எதிரினா நீயும் உன் குடும்பமும் எனக்கு எதிரி தானே. உன் சிபிஐ மூளையில மண்ணள்ளி போடு. நான் எங்க அந்த ஆளை கல்யாணம் பண்ணேன்? அந்த ஹிட்லர் தான் என் தங்கச்சியை கடத்தி என்ன பிளாக்மெயில் செஞ்சு என் கழுத்துல தாலிய கட்டினாரு. நான் என்னவோ உன் தங்கச்சியோட இடத்த பிடிக்கிறதுக்கு திட்டம் போட்ட மாதிரி பேசுற. உன்னோட சுய விளக்கெல்லாம் எனக்கு வேணாம். என் தங்கச்சியை துடிக்க துடிக்க மலையிலேருந்து தள்ளி விட்டு கொண்ட ஏஜேவை நான் ஜெயில தள்ளணும். அதுக்கு நீ எனக்கு ஆதாரத்தை எடுத்து தரணும். நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஒரு ரவுடி கோயில்ல இருக்கிற கடவுள் சிலை மேல காலை வச்சு படுத்து தூங்குனானா. கடவுள் டென்ஷன் ஆகி அந்த வழியா போன அப்பாவி ஒருத்தனை கூப்பிட்டு, இவன் காலை எடுக்க சொல்றியா இல்ல உன் கண்ணை புடுங்கட்டுமான்னு கேட்டாராம். அந்த கதை தான் இப்ப என் வாழ்க்கையில நடக்குது. எப்போ ஆதாரத்தை தரப்போற? அட தாடி வச்ச குரங்கே, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றானே.